ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் ஷீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து இயல் 1 உரைநடையில் தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் நம்ம முக்கியமான வரிகளை மட்டும் பார்க்கலாம். 1919 பிப்ரவரியில் காந்தியடிகள் சென்னைக்கு வர்றாங்க. அப்போ ரவுலட் சட்டம் இருந்தது. அதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடத்தணும் அப்படின்னு காந்தியடிகள் திட்டமிடுறாங்க. அதுக்கான கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியோட வீட்டில் நடைபெறுது. அப்போ பாரதியார் வர்றாங்க. காந்தி அவர்களே, நான் இன்றைக்கி ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்திருக்கேன், அதுக்கு நீங்கள் தலைமை தாங்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, எனக்கு வேறு வேலை இருக்குது, நீங்கள் உங்கள் பொதுக்கூட்டத்தை நாளை நடத்த முடியுமா அப்படின்னு காந்தியடிகள் கேட்குறாரு. அது முடியாது, திட்டமிட்டபடி கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தாங்கள் தொடங்க போகும் இயக்கத்துக்கு என் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் போய் வருகிறேன்னு போயிட்டார். அப்போ அவர் போனதுக்கப்புறம் இவர் யார் அப்படின்னு காந்தியடிகள் ராஜாஜிகிட்ட கேட்குறாங்க. அவங்க தமிழ்நாட்டு கவிஞர் அப்படின்னு ராஜாஜி சொல்கிறாரு. அப்படியா, இவரை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாங்க. அடுத்து 1921 செப்டம்பரில் காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வராங்க. புகைவண்டி மூலயமா மதுரைக்கு போகிறாரு. அங்கே இருக்க பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டும்தான் அணிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத காந்தியடிகள் பார்க்குறாரு. காந்தியடிகள் நீளமான வேட்டி, மேல் சட்டை, பெரிய தலைப்பாகை அணிவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அதன் பிறகு பெரும்பாலான இந்தியர்கள் போதிய உடைகள் இல்லாமல் இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இவ்வளோ துணிகளை அணிகிறதா அப்படிங்கிறத சிந்திச்சார். அன்னையிலிருந்து வேட்டியும் துண்டும் மட்டும்தான் அவரோட ஆடையாக இருந்தது. அவரது தோற்றத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய பெருமை நம்மளோட தமிழ்நாட்டுக்கு இருக்குது. இதை உலகம் போற்றிய எளிமை திருக்கோலம் இதுவாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து காந்தியடிகள் ஒரு தடவை காரைக்குடியை சுற்றி பார்க்குறதுக்கு போகிறாரு. கானாடு காத்தான் அப்படிங்கிற ஊரில் ஒரு பணக்காரர் வீட்டில் தங்கி இருக்காரு. அந்த பணக்காரர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெளிநாட்டு பொருட்களாக அழகு செய்திருக்கிறாங்க. அதற்கு காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, செலவு செய்த பணத்தில் 10ல் 1 பங்கு பணத்தை என்னிடம் கொடுத்திருந்தால், 10ல் 1 பங்கு பணத்தை நீங்கள் என்னட்ட கொடுத்துருந்தீங்கன்னா இதை விட அழகாக செய்து விடுவேன் அப்படின்னு காந்தியடிகள் சொல்கிறாரு. பணக்காரர் அதை கேட்டு தலை குனிகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க காந்தியடிகள் போகிறப்போ அந்த வெளிநாட்டு பொருட்கள் எதுவுமே அந்த வீட்டில் இல்லை. காந்தியடிகள் மகிழ்வுடன் அவரை பாராட்டினார். காந்தியடிகள் ஒரு தடவை மதுரையில் தங்கி இருந்தார். அப்போ மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர்கள் அவரை கேட்குறாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, அந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எல்லாருக்குமே அனுமதி உண்டா, எல்லா மக்களுக்குமே அனுமதி உண்டா அப்படின்னு கேட்குறப்போ அதை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நாங்கள் வரமாட்டேன், எல்லாருக்கும் எப்போ அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அனுமதி இருக்குதோ அப்போ தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து விட்டார். அதுக்கப்புறம் பல வருஷங்களுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு எல்லோருக்கும் அனுமதி அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு காந்தியடிகள் போனார். இதே மாதிரி தான் குற்றாலத்தில் என்னென்னா எல்லாருமே குளிக்கலாம் அப்படிங்கிற உரிமை இருக்குது. ஆனால் அந்த அருவிக்கு செல்கிற வழியில் ஒரு கோவில் இருக்குது, அங்கே ஒரு சாராருக்கு தடை இருந்துச்சு. அதனால் எல்லாராலையும் அருவியில் குளிக்க முடியல. இதை தெரிஞ்ச காந்தியடிகள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து விட்டார். மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்பதில் காந்தியடிகள் உறுதியாக இருந்ததை இதன் மூலம் அறிய முடிகிறது. தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்பவே காந்தியடிகள் தமிழ் மொழியை கற்க ஆரம்பித்ததாக சொல்லியிருக்காரு. ஜியபோப் எழுதிய தமிழ் கையேடும் திருக்குறளும் அவரை கவர்ந்த நூல் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. 1937 சென்னையில் இலக்கிய மாநாடு நடைபெற்றது. அம்மாநாடுக்கு காந்தியடிகள் தான் தலைமை வகித்தார். உவே சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவராக இருந்தார். உவே சாமிநாதரின் உரையை கேட்ட காந்தியடிகள் மகிழ்ந்தார். இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது என்று கூறினார் காந்தியடிகள். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் காந்தி பார்த்து முடிச்சிட்டோம். புத்தகத்துக்கு பின்னாடி இருக்க கேள்விக்கு வந்துட்டோம். காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் மதுரை. காந்தியடிகள் எந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார்? உவேசா. அடுத்து பொறுத்துக. இலக்கிய மாநாடு சென்னை. தமிழ்நாட்டு கவிஞர் பாரதியார். குற்றாலம் அருவி. தமிழ் கையேடு ஜியபோப். அவ்வளோதான் நண்பர்களே, முடிஞ்சு. இனி அடுத்து வர வீடியோவில் வேலு நாச்சியார் பற்றி பார்க்கலாம். நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
கற்போம் கற்பிப்போம். உங்களுடைய கமெண்ட்டை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்க்கு மறக்காமல் தெரிவிங்க. மேலும் எங்களுடைய புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.